ஓகே, வணக்கம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோ. ஓகே, இந்த வாரம் த கேர்ள் ஃப்ரெண்ட் தெலுங்கு படம் டப்பிங்கில் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஓகே, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சில ஆக்ட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஜானரும் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து கமலஹாசன், ஓகே, விஜய் சேதுபதி, இந்த மாதிரி சில ஆக்டர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அமையும். கமர்ஷியலாகவும் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு தரமான படமாகவும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரேர் காம்பினேஷன் அமையும். ஹாலிவுட்டில் ஆக்ட்ரஸ்க்கு இந்த மாதிரி அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ராஷ்மிகா மந்தனா புஷ்பா மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு கமர்ஷியலாக அவர் இறங்கி ஆக்டிங் பண்ணவும் தெரியும், ரொம்ப ரொம்ப இறங்கியும் தெரியும். த கேர்ள் ஃப்ரெண்ட், த காம்ரேட், இந்த மாதிரி படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு லீட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரோலாகவும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஒரு லீட் ரோலாகவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது ஓகே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ப்ரொடியூசர் இந்த ஸ்டோரி கேட்டு எப்படி ஒத்துனான்னு தெரியல. ஏன்னா அது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரி கேட்டு ஊற்றுனாங்களா, இல்லை இந்த டைரக்டருடைய ஸ்டோரி இந்த நரேஷன் கேட்டு ஊற்றுனாங்களா, இல்லை ராஷ்மிகா ரெஃபர் பண்ணாங்களா, யார் பண்ணாலும் ஓகே. இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஓகே போட்ட காசுக்கு மோஸ்ட்லி வந்திருக்கும், ஓரளவுக்கு வந்துட்டுருக்கும். ஓடிடி அதில் இருந்தாலும் போட்ட காசு வந்துருக்கும். தெலுங்கில் இந்த மாதிரி படம் வந்ததுக்கு உண்மையிலே ஒரு பெரிய, அதாவது இப்போ இருக்கிற மாசில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. பட் இப்போ இருக்கிற ரீசெண்டில் இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான படம் வந்ததுக்கு வந்து இந்த டீமுக்கும் ஆக்ட்ரஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு ரியல் ஓகே சல்யூட்டை நான் சொல்லிக்கிறேன். கீதா ஆர்ட்ஸன் படத்தை வந்து தெலுங்கில் ஒரு பெரிய ப்ரொடியூசர் இந்த ஹவுஸு. இந்த படம் சரி ஓகே, அதெல்லாம் விட இந்த படம் யாருக்காக அப்படின்னாக்க முக்கியமாக பிஃபோர் மேரேஜ் ஆகட்டும், இல்லை ஆஃப்டர் மேரேஜ் ஆகட்டும், அந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆணும் ஆகட்டும் பெண்ணும் ஆகட்டும் இந்த படத்தை வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். எல்லா ஆண்களும் பெண்களும் இந்த படத்தை பாருங்கள், அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னாக்க இப்போ வந்து காலங்கள் ஓரளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. எல்லாருக்குமே ஒரு இண்டிபெண்ட் பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முன்னே பார்த்தீங்கன்னாக்கா யாருன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் இண்டிவிஜுவல் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆசைகள், கற்பனைகள், ஒரு வாழ்வு இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் தேவைப்படணும். ஒருத்தர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எந்த விஷயமும் ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த புரிதல் தான் எனக்கு வந்தது. நிறையா லவ் அப்படி இப்படின்னு நிறைய ரிவ்யூ பார்த்தேன். நிறைய ரிவ்யூ அப்படி இப்படி லவ் பற்றி சொன்னாலும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த அவர் வந்து தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலி கர்நாடகாவில் ஒரு லீட் ஆக்டர் இருந்தார் சீரியலில். அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணார். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா பர்ஃபெக்ட் ரோல், எஸ்பெஷலி மியூசிக்கு எல்லா கேரக்டரும். கேர்ள் ஃப்ரெண்டாக ராஷ்மிகா, இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டாக வரவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ்லாம் பண்ணியிருக்காங்க படம், அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் வெரி பர்ஃபெக்டாக இருக்குது. அதுதாங்க சொல்ல வரேன். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாமே வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு இண்டிபெண்டான ஒரு வாழ்க்கை தான். ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வாழணும். யாரும் இல்லை அடிமை இல்லை அப்படின்ற ஓரளவுக்கு கான்செப்ட். முக்கியமாக இந்த ரைட்டிங்கும் டைரக்ஷன் டீமுக்கு ரியல் சல்யூட். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பாய்.